ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாம்பத்திய உறவில் முன் விளையாட்டுகள்னு சொல்கிறீங்க. முன் விளையாட்டை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடல் உறவில் ஈடுபடுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த முன் விளையாட்டுகள் என்னென்ன தான் பண்ணுறது அப்படின்றதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுங்கன்னு ஒரு ஒரு சில கமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கமெண்ட் வந்துருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஒரு 10-15 வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லைக்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அப்போது இது வந்து உங்களுக்கு அதிகமான நீட் இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நார்மலாக ஒரு ஹக் கிஸ் தாண்டி என்னென்னலாம் முன் விளையாட்டுகள் பண்ணுறது மூலிமா ஒரு முழுமையான உடலுறவை நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவை அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாப்பியான நீங்கள் வந்து ஒரு வாழ்கிறதுக்கு இது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து முன் விளையாட்டுகள் அண்ட் தாம்பத்திய உறவை பற்றின நாலேஜும் இதில் வந்து ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எந்த தம்பதிகளாக இருந்தாலும் அந்த தம்பதிக்குள்ளே அப்படின்னு ஒரு காதல் மொழிகள் இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு உடலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு சைகைகளாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய அந்த சின்ன ரொமான்டிக் காதல், அதாவது நம்ம தூரமாக இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிச்சனில் இருக்கோம், இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிவி பார்த்துருக்காங்க போது அப்போ கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன கண் சிமிழ்ட்டல்களாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வகையான காதல் மொழிகள், நம்ம பேசுகிறத வச்சு ஹஸ்கி வாய்ஸில் இது எல்லாமே மொழிகள். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்க ஆரம்பிங்க. ஓகேவா? இது எல்லாம் எதுக்காகனா, உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு விதமான ஹாப்பினஸை கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கும்போது உங்கள் லைஃப்பும் மேம்படும், உங்கள் பார்ட்னரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் உடனே சொன்ன உடனே நம்ம மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதில் அந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நம்ம மட்டும் வந்து நல்லா வாசனையாக பர்ஃப்யூம் அடிச்சுட்டு இருக்கணும், அப்படி கிடையாது. அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்லேருந்து உங்கள் தலகாணி பில்லோ முதற்கொண்டு உங்கள் ரூம் முதற்கொண்டு ஒரு நல்ல வாசனையோடு இருக்கணும். அதே மாதிரி தான் போத் கப்புள் அண்ட் கணவன் மனைவி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாங்க மெயின் மேட்ரு என்னென்னா, மென்மையான தொடுதல், கழுத்து, காது மடல், அதுக்கப்புறம் தோள்கள். ஓகேவா? இந்த இடத்துலலாம் லைட்டாக காது மடல், கழுத்துக்கு கீழே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோள்கள் எல்லாம் வந்து லைட்டாக டச் பண்ணுறது, ஒரு விதமான அந்த கை மூலியமாக டச் பண்ணுறது. கைனா நெகம் படக்கூடாது, அந்த மேலே இருக்க அந்த சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் தொடுறது, லைட்டாக ஒரு மாதிரி புருப்புன்னு செஞ்சு விடுவோம்ல, கூசி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஹக் பண்ணுறது, பின்னாடி இருந்துட்டு கழுத்துக்கு கீழே வந்து கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கையை வந்து நல்லா டைட்டாக கோட் பண்ணுறது. நான் எப்பயுமே சொல்கிறது டிஃபால்ட்டாக சொல்கிறது வந்து குட்டி அந்த மசாஜஸ் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறது, லைட்டாக வந்து மார்பகங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணுறது அண்ட் மார்பகங்களுக்கு அடியில் ப்ரெஸ் பண்ணுறது. இன்கேஸ் உங்கள் பார்ட்னருக்கு மார்பகம் நல்லா வந்துட்டு பெருசாக இருக்கும் அப்படின்னா வந்து அது வந்து வெயிட்டாக இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு ஒரு விதமான எப்படி சொல்கிறது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கீழே சார்ந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது, அந்த சேஃபை சார்ந்து ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லா ரிலீஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பேக் சைடு, சரிங்களா? இதை எல்லாம் உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம். நார்மலாக ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணதை தாண்டி ஸோ இது எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு லிப் கிஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் தான் முன் விளையாட்டுகளில் வரும். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அந்த தாம்பத்திய உறவுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம முழு உடலையும் வந்து அதுக்காக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருந்துச்சுனாலேயே நமக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, பிரைட் ஆயிடுவோம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி தாம்பத்திய உறவு முடிஞ்சு மார்னிங் பார்க்கும்போது ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரந்துருக்கும். அண்ட் அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இது செஞ்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே மனசு சார்ந்ததானங்க.
புரியுதுங்களா? அந்த ஹாப்பியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மன ரீதியாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்போது நமக்கு பிடிச்ச பார்ட்னரோட நம்ம வந்து நம்மளோட உடல் உறவையும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்களோட இருக்கும்போது அது ஒரு விதமான ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸோட அந்த வெளிப்பாடு அப்படின்றது அந்த ஃபேஸில் நல்லா தெரியும். ஃபேஸ் நல்லா பிரைட்னிங் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடைக்கு கீழே, ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி இடங்கள் பேக் சைட்லலாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கடி லைட்டாக குட்டி குட்டியாக கடிக்கணும். அது வந்து எப்படி சொல்கிறது, பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி நல்லா மைல்டாக இருக்கணும். அது ஒரு விதமான ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கணும். வலி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு விதமான ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து முன் விளையாட்டுகள். சரிங்களா? இந்த மாதிரி தான் முன் விளையாட்டுகள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து முன் விளையாட்டுகள்னு கேட்குறீங்களா, என்னென்னு? இதுதான் முன் விளையாட்டுகள். நம்ம ஒரு ஆணுறுப்பை பெண்ணுறுப்பில் வர்றதுக்கு முன்னாடி பெண்ணுறுப்பாக இருக்கட்டும், வந்து உணர்வுகள் கொடுக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த உடலுறவுக்கு ரெடி பண்ணுறோம். இதுதான் அந்த அப்போன்ற போது அந்த உடலாகப்பட்டது முழுமையாக வந்து அந்த உணர்ச்சியை ஏற்றுக்கிட்டு முழு திருப்தி அடையும். ஐயோ, அண்ட் இது உங்களுக்கு மேக்ஸிமம் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட இல்லை ஒரு 20 minutes கிட்டனா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் உடலுறவு பண்ணும்போது நிறைய நேரம் வந்து பண்ண மாதிரியான ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி தான் ஆண்களுக்கு நம்ம பண்ணலாம். ஓகேவா? இது வந்து விமென்ஸ்க்கே ஃபேவராக இருக்கிற மாதிரி கிடையாது. இன்கேஸ் இது அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், நீங்கள் நார்மலாக தலையை குதிக்கிறது, லைட்டாக கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்பகத்தில் வந்து படுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி வயிற்றில் வந்து நல்லா கிஸ் பண்ணுறது, ஃபுல் பாடியில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணி அப்பப்போ ஒவ்வொரு இடங்களில் வந்து கடிச்சிக்கிட்டே வருது, இது எல்லாமே முன் விளையாட்டுகள் தான். ஸோ இது எல்லாமே பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு கிளிட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. பெண் உறுப்புக்கு அந்த மேலே ஒரு இதழ்கள் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல லைட்டாக தடவி விடுறது. அண்டு உங்கள் பார்ட்னர் சம்மதிக்கிறாங்க, இன்கேஸ் அவங்க வந்து ப்ரெக்னென்ட்லேயுமே இயர்லி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை வந்துட்டு பீரியட்ஸ் இல்லை வேறு எந்த விதமான பெண் உறுப்பில் பிரச்சனையும் இல்லை, அவங்க சம்மதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக மெதுவாக வந்து விரல் போடலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வந்து பெண் உறுப்பை லைட்டாக அதாவது தடவி விடுறது, ஒரு மாதிரி சொர பெண் உறுப்பை வந்துட்டு நல்லா அந்த மேல் பகுதியில் வந்து நல்லா தடவி விடும்போது அதுவும் ஒரு விதமான ஃபீல் நல்லா கொடுக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த பெண் உறுப்புகள் சார்ந்து சில பேருக்கு அது வந்து பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அண்ட் சில பேருக்கு பிடிச்சிருந்தா கூட இந்த டைம் அப்படின்னா வேணான்ற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ பீரியட்ஸாக இருக்காங்க, இல்லை வந்துட்டு இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு மந்த் போயிட்டுருக்கு, செகண்ட் மந்த் ஒன்றா அந்த ஏரியாவே டச் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து டைரெக்டாக கர்ப்பப்பைக்கு வந்து ஏதாவது அதிர்வு கொடுத்து குழந்தைக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்துடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 100% நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா டாக்டர் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விடுவார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே. நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து தாம்பத்தியம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாம் தான்ப்பா முன் விளையாட்டுகள். உடலுறவு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் வந்து முன் விளையாட்டுக்கள். இன்னும் ஒவ்வொன்றும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தாண்டி வந்து மாறுபடும். ஸோ ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. நிறைய வந்து மாறுபடும். சில பேர் பின்னாடி சைடு வந்து ஹக் பண்ணுவாங்க, பேக் சைடு வந்து இது கிஸ் பண்ணுறது, அண்ட் உச்சி முதல் பாதம் வரை கிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடல் ஈடுபடுவாங்க. நான் சொன்ன மாதிரி மசாஜஸ் இந்த மாதிரி நிறைய நான் வந்து ஆல்ரெடி இந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டேன். இன்றைக்கி சொன்ன பாயிண்ட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நாலேஜபிளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தாண்டி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அண்ட் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் வந்து பேக் டு பேக் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்குறீங்களோ அதை வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்து வந்து மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ண முடியும். ஸோ உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், see you, டேக் கேர்.